ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு கண்ட்ரிலையுமே ஒவ்வொரு கேன்சருக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கான ஸ்க்ரீனிங் வச்சுருக்காங்க. ஸ்க்ரீன் பண்ணி அதை ஏர்லியாக ப்ரிவென்ட் பண்ணலான்னு சொல்லி ஒவ்வொரு ரிஸ்க் ஃபேக்டர் ஒவ்வொரு நாட்டிலையும் அந்த ரிஸ்க் ஃபேக்டர் சம்மந்தப்பட்டு அதுக்கான ஸ்பெசிஃபிக் ஸ்க்ரீனிங் பண்ணுறாங்க. இப்போ நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா சிஏ சர்விக்ஸ், அதாவது ஃபீமேலுக்கு அந்த செர்விக்கல் கேன்சருக்கு ஸ்க்ரீன் பண்ணுறாங்க. ஜப்பானில் பார்த்தீங்கன்னா ஸ்டொமக் கேன்சருக்கு, யூகேயில் கொலரெக்டல் கேன்சருக்கு, இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையும் ஸ்பெசிஃபிக்காக நிறையா கேன்சருக்கு ஸ்க்ரீனிங் பண்ணுறாங்க. ஸ்பெசிஃபிக்காக அதெல்லாம் சொல்கிறேன். ஸோ இப்போ ஸ்டொமக் கேன்சர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் ஏன் ஜப்பானில் இது ஸ்க்ரீனிங் பண்ணுறாங்க, நம்ம நாட்டில் நிறையா பேருக்கு இருக்கே அப்படின்னு சொல்லி நானும் யோசித்தேன். விசாரித்து பார்த்ததில் ஜப்பானில் வந்து இந்த மாதிரி நிறையா ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஸ்மோக்குடு ஃபுட்டு அந்த மாதிரி நிறையா எடுத்துப்பாங்க, ஜெனட்டிக் ப்ரீடிஸ்போசிஷன்லாம் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்படி யோசிச்சு பார்க்கும்போது தான் எனக்கே தோணுது, நம்ம நாட்டிலையும் தானே இந்த மாதிரி ஸ்மோக்குடு ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றாங்க. தந்தூரி, பார்பிக்யூ, சிக்கனு நம்மளே சாப்பிட்றோமே. நான் ரொட்டீன் பேசிஸில் ஏதாவது லீவு கிடச்சாலும் போய் ஹோட்டலில் போய் சாப்பிட்றது இந்த மாதிரி வழக்கமாக தான் இருக்குது. அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஜிஹெச்லையும் நிறையா பேர் இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அப்புறம் புக்கில் படித்து பார்த்தா தெரியுது, ஸ்பெசிஃபிக்காக எந்த சிம்டம்ஸுமே காட்டாது. நார்மலாக ஃபீவரு அந்த மாதிரி சின்ன சிம்டம்ஸ்லாம் காட்டும். நம்ம நாட்டில் மெயினாக லேட்டாக தான் ப்ரெசென்ட் ஆவாங்க. ஸோ அதனால தான் வந்து ஸ்க்ரீனிங் பண்ணாதனால நம்ம நாட்டில் வந்து கேசஸ்லாம் வந்து ரொம்ப கம்மியாக அப்பேரண்ட்டாக இருக்குது. நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஜப்பானில் ஸ்க்ரீனிங் நிறையா பண்ணுறனால நிறையா கேசஸ் அங்கே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியாவில் 5000 கேஸ்னால் ஜப்பானில் 25,000 கேஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். டெத் ரேட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஈக்குவல் தான். இதுக்கு மெயினான காரணம் என்ன தெரியுமா? நிறையா பேருக்கு சின்ன சிம்டம் வந்தாலுமே இப்போ நிறையா பேஷண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கே இந்த நிறையா ட்ரக்ஸோட பேர்லாம் தெரிஞ்சிருது. இப்போ எப்படி ஜுரத்துக்கு பேராசிட்டமால்னு சொல்லி காமனாகிருச்சோ, அதே மாதிரி ஒமிப்ரசோல், எஸ்மிப்ரசோல்னு சொல்லி அவங்களே போய் மெடிக்கல்ஸில் போய் வாங்கிடுறாங்க. ஸோ ஒரு சிம்டமேட்டிக் ரிலீஃப் அப்போதைக்கு எடுத்துக்கிறாங்க. இப்போ டாக்டர்கிட்ட போய் காமிச்சு டாக்டரே வந்து அவங்க எண்டோஸ்கோப்பி போட்டு ஏதாவது ஸ்க்ரீனிங் பண்ணலாம், செக் பண்ணலான்னு சொல்லி சொன்னாலும், கூட உள்ள நெய்பர்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்க, இல்லை எண்டோஸ்கோப்பிலாம் போடாதீங்க, அது ரொம்ப பயங்கரமான ப்ரொசீஜரு, அது போட்டு எடுக்கிறதுக்குள்ளே வலி உயிர் போயிடும், அந்த மாதிரியும் சில பேர் பயன்படுத்துகிறாங்க. அதுக்காக அது மாதிரி செக் பண்ணாமல் இருந்துடுறாங்க. ஸோ மெடிக்கோஸாக இருந்தாலும் நான் மெடிக்கோஸாக இருந்தாலும் சரி, நம்ம ஏர்லியாக ஸ்க்ரீன் பண்ணிட்டா இதை ஈஸியாக நம்ம ப்ரிவென்ட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்ப்போம்.